ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க எஸ்வி. இது நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். மலைடா, அண்ணாமலை. அதாவது 4 நாட்களா மீடியாவை தன் பக்கமே வைத்து ஒரு பிரேக்கிங் நியூஸாவே கொடுத்து கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களுடைய நேற்று ஒரு தெளிவான பதில் அண்ணாமலை கிட்ட இருந்து வந்தது. அண்ணாமலை அவர்கள் நேர்ல வரலனாலும், பிரஸ் மீட் குடுக்கலனாலும், லைவ் மூலியமா பல கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் லைவ் குடுக்கறதுக்கு முன்னாடியே பாஜக தலைமையில இருந்து அண்ணாமலை விலகுகிறார் அப்படின்ற ஒரு பிரஸ் ரிலீஸ பாஜக சைடுல பண்ணியிருந்தாங்க. 12 மணி அளவுல லைவ்ல வந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? எதற்காக இந்த விலகல்? அது மட்டும் இல்லாம, அந்த லைவ்ல அவர் கூறிய விஷயங்கள் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலங்கள் என்ன? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தனி கட்சி தொடங்குறார் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல பல தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட தொடர்ச்சியா அவர் 12 மணிக்கு பேசினதுல என்ன சொல்றாருன்னா, நான் பிஜேபியில இருந்து விலகுனதுக்கு காரணம் எதுவும் இல்ல. என்னால சில விஷயங்கள் அங்க செய்ய முடியல. ஸோ அத என் மக்களுக்காக நான் எப்பவுமே தமிழ்நாட்டுல தான் இருப்பேன் அப்படின்றத ஒரு முன்கூட்டியே நெறைய பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்ட விட்டு போமாட்டேன் அப்படின்ற இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு இயக்கம் இப்ப தொடங்குறேன். அந்த இயக்கம் கண்டிப்பா அரசியல் கட்சியா மாறும். மாறி வரக்கூடிய சட்டமன்ற அதாவது வரக்கூடிய இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல கண்டிப்பா நம்ம போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல தன்னார்வலர்கள் வரணும். இந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணணும். நிறைய யூத் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தான் விலகுனதுக்கு தெளிவான பதில் அண்ணாமலை சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு பூசி முழுகிருக்காருன்னே சொல்லணும். காரணம் என்னன்னா, அண்ணாமலையோட அந்த மெயின் ரீசன் பிஜேபியில இருந்து விலகுனது, என்னதான் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கா இந்தியா ஃபுல்லா இருந்தாலும், எப்படி இந்தியாவுல பிஃபோர் மோடி, ஆஃப்டர் மோடி அப்படின்ற பிஜேபி நம்ம கணக்கிடுறோமோ, அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் நம்ம கணக்கிடணும். காரணம் என்னன்னா, பிஃபோர் அண்ணாமலை பீரியட் பிஜேபி இருந்ததுன்னா, ஆமா பிஜேபி இருந்தது. பட் அவ்வளோ இப்போ இருக்கிற ரீச் அளவுக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஆஃப்டர் அண்ணாமலை அது பாத்தீங்கன்னா அந்த ரீச் அதிகமா இருந்தது. யார் யாரெல்லாம் இந்த அரசியலை உற்று நோக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை பாத்தீங்கன்னா மீடியாவை எப்படி தன்னை சுற்றியே வச்சுக்கிறது அப்படின்றதுல ஒரு கை தேர்ந்த நபர் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பழைய பதவி விலகுறது நார்மலா நம்ம போய் பண்ணிட்டு வரலாம். ஆனா அதையே 3 நாள் பேசணும். இந்த மீடியாக்கள் பேசணும் அப்படின்ற ஒரு இதுல பண்ண வச்சாரு பாத்தீங்களா? அதுதான் நம்ம இங்க குறிப்பிடுறோம். அந்த மீடியாவை தன்வசம் வைத்துக் கொள்றதுல ஒரு புத்திசாலி அப்படின்னே நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம். ஸோ இவர் இந்த பிஜேபி விட்டு விலகினது. ஏன்னா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஒரு கட்சியை தேசிய அளவுல அந்த கட்சி எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டு அளவுல பாத்தீங்கன்னா கம்மி தான். ஆனா அந்த கட்சியை ஒரு 4 வருஷத்துல ஒரு பெரிய இடத்துக்கு அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவருடைய அந்த வாழ்க்கை இதுவுமே அந்த லைவ்ல சொல்லியிருந்தாரு. யாரால அரசியலுக்கு ஈர்க்கப்பட்டேன், எதனால அரசியலுக்கு வந்தேன், யார் யாரெல்லாம் என்ன அரசியலுக்கு அழைத்தாங்க, நான் யார்கிட்ட இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஏன் இந்த மாற்றம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட தான் என்னுடைய முதல் இன்டர்ன்ஷிப் இருந்தது நான் அரசியல் வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அரசியல் வரேன் அப்படின்றது நான் பிஜேபியில வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த சமயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 2020 கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சில உடல்நல பிரச்சனைனால அவர் ஆரம்பிக்கல. ஆனா அந்த டைம்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டாரு அப்படின்றத அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு வாக்குறுதி கொடுத்தனால நான் பிஜேபி விட்டு வர முடியல. அதனால நான் ரஜினி அவர்களை மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் உடல்நிலை காரணம் சரியில்லை. அவர் உடலை பார்ப்பதுதான் நன்றி என்றும் நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் விலகுனேன் அப்படின்ற ஒரு பூசி மொழி இருந்தாரு. அந்த விலகலுக்கான முக்கியமான இது பாத்தீங்கன்னா, என்னதான் பிஜேபி அகில இந்திய தலைமை கண்ட்ரோல்ல இருந்தாலும், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பவர் சென்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பவர் சென்டர் இருக்கு. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் 4 பேரு. நான் அந்த 4 பேர் சொல்ல விரும்பல. அதுல ஒரு 2 பேர் எம்எல்ஏவா இருந்தாங்க. ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருந்தாரு. ஒருத்தவங்க கவர்னர் போனாங்க. எலெக்ஷனுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சோ இந்த 4 பவர் சென்டர் காரணமாக அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்றதுதான் உண்மை. அதாவது அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்றது அண்ணாமலை நிலைப்பாடு. ஆனா இங்க இருக்க கட்சி, அதாவது இந்த 4 சென்டர் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 4 சென்டர் அவங்களுடைய ஆதரவாளர்கள்
அவங்க வகுத்த வியூகம் வந்து வேற, அவங்க வகுத்த வியூகம் வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். பட் இருந்தாலும் அகில இந்திய தலைமை அவங்க பேச்சை கேட்டு சம்ஹவ் ஒரு மூவ் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா இத வந்து அண்ணாமலை ஏற்றுக்கவே இல்ல. அதன் ஒரு காரணமாக தான் வந்து அவரு மாநில தலைவர்ல இருந்து விலகுறாரு. அதுக்கப்புறம் நயினார் அவர்கள வந்து மாத்தி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கப்பட்டுச்சானா கண்டிப்பா குடுக்கப்பட்டுச்சு. டெல்லி தலைமையில இருந்து அவருக்கு வந்து இந்த இது போடுங்க, இத அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு குடுக்கப்பட்டாலும், அவர் இங்க இருக்க இந்த பவர் சென்டர்ஸ்னால கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட காரணத்தினால தன்னுடைய சுயமரியாதை வந்து போயிடக்கூடாது. என்னதான் நம்ம வந்து மோடியோட தொண்டன் அப்படி பல இடத்துல வந்து பேசியிருக்காரு. ஆனா தன்னுடைய சுயமரியாதை அப்படின்ற வர இடத்துல நம்ம இதை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவை வந்து டிசம்பர்லயே வந்து அவர் எடுத்திருக்காரு. அதனோட தொடர்ச்சியா கட்சி வேலையை செய்து கொடுத்து போவோம் நம்ம. அதையும் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. டெல்லி தலைமை வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதனால நானும் வந்து அதுதான் ஒரு நியாயமான விஷயம். இதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு முடிச்சுட்டேன். அது வந்து மரியாதை நிமித்தமா நாங்க போய் சந்தித்து அதை நான் வந்து சொன்னேன். ஏன் வந்து அவர் அங்க போய் அதை பேசி அதை 3 நாள் ஒரு இழுபறி ஆக்கி பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலை இஸ் மீடியா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மீடியாவை தன்னை சுற்றியே வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம உண்மையாவே டெல்லி தலைமை வந்து எவ்வளவு வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா தன்னுடைய முடிவுல வந்து அவர் இருந்து இன்னைக்கு வந்து விலகி ஒரு புதிய இயக்கம் வந்து இது பண்ணியிருக்காரு. வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு. காலில இருந்து நம்மளும் அதை பார்த்துட்டு வந்தோம் நேத்தெல்லாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க சமயத்துல 11 லட்சம் வந்து கிராஸ் ஆயிருக்கு. பல இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பல எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அண்ட் எஜுகேட்டட் இன்ஃபுளுசர்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துல வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அது சேர்றது மட்டும் இல்லாம தன்னோட அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்லயும் போட்டு மற்றவர்களையும் வந்து சேர சொல்லிட்டு இருக்காங்கன்றா நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு பெரும் மாற்றம். அதாவது ஆல்ரெடி தமிழக இந்த 2026ன்றதே வந்து புதுசுன்னு சொன்னோம். ஒரு ஜென்சி காலகட்டமா வந்து இதுக்கப்புறம் இந்த அரசியல் வந்து இருக்கும் அப்படி. இதுக்கப்புறம் இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இந்த 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதன் இதுலதான் ஓப்பனிங்ல நம்ம பார்த்தோம் தாவேகாவோட வெற்றி. அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகள் ஜென்சியை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய லீடரா, ஒரு காமன் மேனா, ஒரு சின்ன இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வந்து படிச்சு ஒரு ஐபிஎஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு 8 ஆண்டு வேலை செஞ்சு அப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அரசியல்ல ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பாஜக போய் பாஜகல இருந்து இன்னைக்கு பாஜகவை எங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு அங்க இருந்து விலகி இன்னைக்கு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி எந்த ஒரு சமரசமும் இல்லாம அவர் லைவ்ல என்ன சொன்னாரோ, ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வந்து பண்ண மாட்டோம், ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாலிடிக்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து இருக்கும், இளைஞர்களை வச்சு இது வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிறைய தன்னாளர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கோயம்புத்தூர்ல ஏதோ பயிற்சி பட்டறை மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க எப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் வந்து விமர்சிக்க ஆவலோட காத்துட்டு இருக்கேன். இப்படி அண்ணாமலை வந்து கட்சியில இருந்து விலகி வி த லீடர்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சக்கு அப்புறம் அந்த லைவ் கொடுத்தக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகல இருந்து அடிமட்ட தொண்டன்ல இருந்து இந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து வெளியில வர ஆரம்பிச்சாங்க. பல பேர் வந்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இதுல ஒரு நபர் வந்து முக்கியமா வந்து பாஜகவின் கரு நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டே வந்து கொடுத்திருக்காரு. அண்ணாமலை பின்னாடிதான் இனிமேல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது பாஜகவுக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நயினார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலை போனதுல பாஜகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் அண்ணாமலை, அதாவது பிஜேபி விட்டு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 50% பாஜகக்கான பவர் வந்து போயிருக்கு அப்படின்றத சொல்லணும். அந்த பலம் வந்து இழந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அந்த கட்சி திருப்பியும் ஒரு 5 வருஷம் பின்னாடி போன மாதிரின்றதா அதுதான் வந்து உண்மை. இன்னைக்கு அந்த கட்சியில இருக்க பெரிய தலைவர்கள் வந்து எல்லாரும் வந்து இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இளைஞர்கள் அந்த பிஜேபி கட்சிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இளைஞர்கள், மாணவர்கள், அந்த கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருந்தவங்க,
இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களால வந்து பாஜகல வந்தவங்க பல பேர், நான் அண்ணாமலைக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜகல இருக்க சிலரும் வந்து இப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஆரம்பிச்ச இந்த இயக்கத்துல இது கட்சியா வந்து மாறப்போகுதுன்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ்ல இருக்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் அண்ணாமலையோட கை கோர்க்க போறாரு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமா அதையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வாயிலே வந்து வரும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது பாஜகவுக்கு பின்னடைவான்னு பாத்தீங்கன்னா 100% வந்து ஒரு பின்னடைவு தான். ஆனா டெல்லி தலைமை எவ்வளவோ அவர்கள் வந்து தக்க வைக்க பார்த்துச்சு. இருந்தாலும் அவருடைய முடிவுல வந்து அவர் இருக்காரு. இது பாஜகவுக்கும் வந்து பின்னடைவு தான். அண்ணாமலை அடுத்தடுத்த மூவ்ல அவர் என்ன பண்றாருன்னு பொறுத்து அவருக்கு லாபமா இல்ல பின்னடைவா அப்படின்றது வந்து முடியும். காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்க ஒரு பார்ட்டியில தலைவரா இருக்கிறதுக்கும், இப்ப திமுக எடுத்துக்கோங்களேன் உதாரணத்துக்கு, ஆல்ரெடி அவங்க தாத்தா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. பேரனை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கோ, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கட்சியில மாநில தலைவரா போடுறதுக்கோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா எந்த பின்புலமும் இல்லாம ஒரு தனி மனிதனா ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 11 லட்சம் பேர் வந்து தன்னை வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த வீத லீடர்ஸ்ல. ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து போயிட்டு இருக்காருன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை வந்து ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாம பண்றது ஒரு பெரிய கஷ்டம். அவர் நினைச்சிருந்தாருன்னா பாஜக இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக வெளியில வந்து ஒரு மூவ் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கையில, மாணவர்கள் கையில, இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூத் கையில தான் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஸோ இதுக்கு டிஎம்கே ஆல்ரெடி வந்து தயாராயிடுச்சு. அங்க இருக்கிற அது காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க, அவன் பேசுறான், அவனுக்கு ஏதாவது எழுதி கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அது ப்ரௌடு கொத்து கொத்து பரோட்டா, என்ன என்ன பேசுறான், என்ன பேசுறவனுக்கும் புரியல, கேட்டு கீழே உட்கார கை தட்டுறவனுக்கும் புரியல. கொத்தடிமையா, நான் ஒரு அடிமையா இருக்கிறத பெருமையா சொல்றேன்ற அளவுக்கு இவங்க நம்மள வந்து மேனிப்புலேட் வந்து பண்றாங்கன்னா எவ்வளவு ஒரு விஷயமான கட்சின்னு வந்து மக்களே நீங்களே வந்து பாத்துக்கோங்க. ஜென்சி வரைக்கும் அவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. அவங்களே வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் பேசு அப்படின்றது அளவுக்கு சொல்றாங்க. அந்த இதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி என்கிற அந்த யூத் கையில தான் வந்து போக போகுது. என்னோட கெஸ் படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிஷினரிஸ் விசஸ் விஷனரி அப்படின்னு தான் இருக்க போகுது. மிஷினரிஸ்னா தப்பா யாரையும் எடுத்துக்க வேணாம். இன்னைக்கு இந்த பாரத நாடு வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜியோ பாலிடிக்ஸை உற்று நோக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அமெரிக்காவும் பல நாடுகளும் இந்த வந்து நாடு நாசனமா போனோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இந்த நாடு வந்து வளரக்கூடாது, என்னைக்கும் அவங்க கிட்ட கையேந்தியே இருக்கணும்ன்றதுக்காக பல இந்தியால இருக்க மிஷினரிஸ் மூலியமா காசு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா உண்மை. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வந்து மறுக்கிறாங்க. ஸோ அதுதான் மிஷினரி விசஸ் விஷனரி அப்படின்னு சொன்னேன். நீங்களே வந்து யார் யார் மிஷினரி, யார் யார் விஷனரின்றத வந்து மக்களே முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஆச்சு சென்னைக்கு. சென்னையில ஒரு பெரும் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு தாவேக ஆட்சிக்கு அப்புறம். இதை நம்ம வந்து சொன்னோம்னா சொல்லுவாங்க, இவன் வந்து திமுக ஆளுங்கெல்லாம் நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, தற்குறி தற்குறி 2.0 3.0ன்றாங்க நம்மள. இந்த சைடு டிவிகே ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க, டிஎம்கே ஜென்சில இருந்து யாரையோ இறக்கி விட்டாங்க, இவனுக்கெல்லாம் பேச கூட தெரியல, இவன் எதுக்கு வந்து விமர்சிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம யாருக்கும் வந்து சப்போர்ட்டர் கிடையாது, யாருக்கும் வந்து ஆதரவு கிடையாது. நம்ம மக்களுக்கு நம்மளால எனக்கு என்ன தெரிஞ்சதோ என்ன இது பண்ண முடியுமோ அதை மக்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதோட இல்லாம இது இளைஞர்களோட காலம் இல்லையா, இளைஞர்கள் பேசணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ டிவிக்கோ கிடையாது, டிஎம்கேவோ கிடையாது, இப்ப புதுசா ஆரம்பிக்க இல்ல ஆரம்பிக்க போறவங்கள்தான் வந்து கிடையாது. என்னைக்கோ இவங்களை கேள்வி கேட்கிற ஒரு காமன் மேனா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கருத்து என்ன, என்ன மாதிரி செயல்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, இன்னும் கூட நிறைய வந்து கொடுங்க. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கீங்க. கமெண்ட் போடுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ சென்னையில என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் பிரச்சனை,
பெரும் பிரச்சனையா இருக்கு. கரண்ட் பிரச்சனை மட்டும்தான் பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. தண்ணீர் பிரச்சனையும் வந்து சென்னையில வந்து பல இடங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க சில நண்பர்கள், கொளத்தூர்ல இருக்க சில நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வாரம் முன்னாடியே அது எங்களுக்கு வந்து ஒரு 5 நாட்களா வந்து தண்ணி இல்ல, மெட்ரோ வந்து வரல, இத பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன நெனச்சோம்னா, சம்மர் டைம் இல்லையா? ஸோ தட்டுப்பாடு ஆயிருக்கும், வந்துரும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா இன்னி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அங்க தண்ணி தட்டுப்பாடு வந்து ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 24 மணி நேரமும் அங்க வந்து எங்களுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருந்த ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு காலையில குழா தொறந்து பாக்குறோம், மெட்ரோ வாட்டர் வந்து வரல. அப்படி ஒரு கஷ்டமா வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் பிரச்சனையில தாவேக்காக்கு யாரு சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டால பேசுனாங்களோ, அவங்களே வந்து இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பா முடியல, எங்க அதான்ப்பா பண்றீங்க? கரண்ட்ட வந்து கட் பண்றீங்க, போடுறீங்க, திருப்பியும் கட் பண்றீங்க, போடுறீங்க. என்னதான் பண்றீங்க? ஒண்ணும் புரியல. என் குழந்தை தூங்க மாட்டேங்குது. அந்நேரத்துக்கு நான் நைட்ல வண்டியில வச்சுட்டு போறேன்னு வீடியோவே எடுத்து போட்டாங்க அத. அப்புறம் அந்த அக்கா இப்போ வந்து ஏதோ பூசி முழுகி இருக்கு. விட்டுருங்க. அத பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா என்னதான் ஆச்சு கரண்ட்டுக்கு? நிஜமா ஏதாவது நிலக்கரி தட்டுப்பாடா? புரொடக்ஷன்ல ஏதாவது தட்டுப்பாடா கரண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து எந்த தட்டுப்பாடுமே இல்ல. இந்த கரண்ட் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, கவர்னன்ஸ் தான் வந்து ப்ராப்ளம். அதாவது சரியான முறையில வந்து அத கையாளல அப்படின்னு தான் சொல்லணும். அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்ட் டிஸ்க் காணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் எழுதுன்னா, அவங்க கட்டுப்பாட்டு இருக்குல்ல ஒரு துறையில ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு அசால்ட்டா வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு. அதுக்கான இது எல்லாமே வந்து பண்றோம் அப்படின்றாரு. சரி ஏன்பா சிசிடிவி இருக்குமே. நம்ம நார்மலா நம்ம நடத்துற ஆபீஸ்லயே ஒரு 4, 5 கேமரா வந்து வைக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்ட் இதுல எப்படி வந்து சிசிடிவி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி வந்து சரியா ஒர்க் ஆகலன்றதையும் வந்து சொல்றாங்க. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு போலன்னா, மேம் கிட்ட சொல்லுவோம், மேம் மாலை போட்டுருக்காரு அப்பா, இங்க போயிட்டு வந்தாங்க, பாட்டி செத்துட்டாங்க அப்படின்ட்டு யாரையா ஒருத்தர் சாவடிக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, கேமராவை சாவடிச்சிட்டாரு. கேமரா வந்து சரியா ஒர்க் ஆகல. இதுக்கு தாவேக்கா இவங்க என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்ல வந்து திமுக பண்ண பல ஸ்கேம் வந்து இருந்தது. நிலக்கரி மோசடிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நிலக்கரி வாங்குனதுல பல மோசடிலாம் வந்து நடந்திருக்கு. ஆமா நடந்திருக்கு. அது திமுக காரன் வந்து பண்றதுதான். அவன் கை வச்சாலே வந்து ஊழல் தான். திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுக்கு பதிலா ஊழல் முன்னேற்ற கழகம்னு தான் அதுக்கு வந்து வைக்கணும். சோ அது ஒரு தனி சப்ஜெக்ட் விட்டுருங்க அதை பத்தி. ஆனா ஊழல் நடந்திருக்கானா கண்டிப்பா வந்து அமைச்சரவையில ஊழல் நடந்திருக்கு. அது ஊழலுக்கான ஹார்ட் டிஸ்கா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு முட்டாள் கூட இந்த வேலையை வந்து செய்ய மாட்டான். அதாவது அவ்வளவு கச்சிதமா ஊழல் பண்ற அமைச்சர் வந்து எல்லா ப்ரூஃபையும் வந்து தன்னுடைய ஆபீஸ்ல ஹார்ட் டிஸ்க்ல வந்து சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போனதுக்கு காரணமே வந்து தாவேக்கால ஏதோ ஒரு அமைச்சர் தான். அது நிர்மல் குமாராவும் இருக்கலாம், இல்ல பவர் சென்டரா இருக்கக்கூடிய ஆதவருடைய கையாவோ இருக்கலாம். காரணம் என்னன்னா, எப்பவுமே ஆபீஸ்ல இருக்க ஒரு ஹார்ட் டிஸ்க்ல எந்தெந்த இடத்துல எவ்வளவு இது எடுத்தோம், அதாவது டெண்டர் இவ்வளவு போயிருக்கு, இவ்வளவு டெண்டர் எடுத்திருக்காங்க, இத்தனை வந்து நிலக்கரி இங்க இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட் தான் வந்து ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிருக்குன்னா எந்தெந்த முதலைகள் வந்து புடிச்சு இழுக்கலாம் உள்ள அப்படின்றதுக்காக தான் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்கா தான் வந்து பொறுப்பு எடுத்து ஆகணும். காரணம் என்னன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் நடக்குது. 2வது அது ஒன்றும் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இவங்க சொல்ற மாதிரி கிடையாது. இவங்க வந்து ஒரு ஊழல் செய்யலாமா, என்ன பண்ணலாம், அங்க இருக்க பெரிய பெரிய கான்ட்ராக்டர்லாம் எப்படி வந்து மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தாவேக்கால இருக்கிற ஏதோ ஒரு முதலை வந்து ஒரு பெரிய தூண்டில் போட்டுதான் இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து எடுத்திருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும். தொடர்ந்து இந்த கரண்ட் வந்து இப்படி கட் ஆகிட்டே இருக்கு. மக்கள் வந்து பெரும் அவதிக்கு வந்து உள்ளாகுறாங்க. இதுக்கு உடனே வந்து அங்க ஏதாவது பண்ணணும். நீங்க ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிங்க, தொலைங்க, லால் சலாம் படம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா மக்களுக்கு இந்த வெயில் காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பல குழந்தைகள் வந்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த 1 மே மந்த் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் விடுமுறை டைமு. இன்னைக்கு ஸ்கூல் டேஸ் கூட கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கீங்க ஓபன் பண்றதுக்கு. அதனால மக்களோட நலன் கருதி இந்த கரண்ட்ட வந்து கொஞ்சம் கட் பண்ணாம, ஏன்னா அந்த சம்மர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கரண்ட் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இத வந்து கொஞ்சம் கரெக்ட்டா மூவ் பண்ணி அந்த கரண்ட் கட் ஆகாம வந்து பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில மட்டும் தான் நடக்குதா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடா என்னன்னு தெரியல. பட் ஆனா சென்னையில பூதாகரமா இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேக்காக்கு நான் வச்சுக்கிற கோரிக்கை என்னன்னா,
அந்த ஆட்சி சரியில்லைன்றதுனால தான் உங்களை வந்து மாத்தணும். இன்னைக்கு மக்கள் அந்த ஆட்சியே பரவாயில்லன்ற நிலைமைக்கு மாறிடக்கூடாது. காரணம் என்னன்னா, கொளத்தூர்ல இத்தனை தடவை இத்தனை வருஷமா வந்து வந்துட்டு இருந்தது, நிக்காம வந்துட்டு இருந்த தண்ணி இன்னைக்கு வந்து மெட்ரோ வந்து நின்றுருக்கு. இது வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்ல கூட நிக்கலன்ட்டு ஒரு நியூட்ரல் காமன் பீப்புள்ஸே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்றப்போ, என்னதான் நீங்க வந்து ரசிகர் பின்புலம் இருந்தாலும், சினிமா பின்புலம் இருந்தாலும் எல்லாமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஸோ ஆல்ரெடி உங்களோட இதுதான் ஆட்சிகள் மாறிச்சு, காட்சிகள் மாறிச்சு. புதிய புதிய களங்கள் வந்து உள்ள வருது. ஸோ களத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறணும். ஒரு கவர்னன்ஸ் வந்து கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு டைம் நீங்க கேக்குறீங்க 6 மாசம் 6 மாசம்னா இது 6 மாசம் போக போக வந்து பாத்தீங்கன்னா, இது இன்னும் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா போகுன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ வீடியோவோட முடிவுல உங்ககிட்ட நான் எப்பவுமே வந்து கேட்கறது தான், இந்த சேனல் இன்னும் சிறந்து செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ்க்கு வந்து தாங்க. நன்றி, வணக்கம்.